வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சாப்டர் 2ஓட ரெண்டு இம்பார்ட்டண்டான டெரிவேஷன் தான். ஆல்ரெடி கால்குலஸ் மெத்தடோட இன்ட்ரோடக்ஷன் இன்டகிரேஷனுங்கிற ஒரு வீடியோலையும் கால்குலஸ் டிஃபரன்சியேஷனோட வீடியோலையும் இருக்குது. அந்த ரெண்டோட இன்ட்ரடக்ஷனையும் நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். எது வரைக்கும் உங்களுக்கு தேவையோ அது வரைக்கும் பார்த்துக்குங்க. ஏன்னா இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷனோட கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சாதான் கால்குலஸ் இது உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம டெரைவ் பண்ண போகிறது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தான். ரொம்ப ஒண்ணுமே இல்லை, ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன்ஸ் தான். ரைட், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் என்னெல்லாம்? v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. உங்களுக்கு புக்கில் v ஈக்குவல் டு v நாட் பிளஸ் ஏடின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இனிஷியல் வெலாசிட்டியை v நாட் அப்படின்னு எடுத்திருப்பாங்க யூக்கு பதிலாக. ஸோ v நாட் பிளஸ் ஏடி. அதுக்கப்புறம் v ஸ்கொயர் ஈக்குவல் டு v நாட் ஸ்கொயர் பிளஸ் 2as. இல்லைன்னா சில பேர் இதை v ஸ்கொயர் மைனஸ் v நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as படிச்சிருப்பீங்க. ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான், ரீஅரேஞ்ச் பண்ணி தான் இருக்கு. அகெயின் v நாட்ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. அப்புறம் s இஸ் ஈக்குவல் டு v நாட் டி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இந்த எஸ்ங்கிறது என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதை பத்தி லைட்டா டச் பண்ணிட்டு நம்ம டெரிவேஷனுக்குள்ள போகலாம். இப்போ என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்க இருக்கு, சரியா? லெட் அஸ் அஸ்யூம் என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இங்க 0,0 அப்படின்னு இருக்கு. ஒரு பொருள் ஆல்ரெடி இந்த தூரத்துல தான் இருக்கு, அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து 3 மீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த பொருளை நான் எடுத்து மெதுவா கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு மாத்துறேன். இந்த பொருளை எடுத்து நான் அப்படியே இங்க இருந்து இங்க மாத்தி கொண்டு வரேன். ஸோ இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் மூவ் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் என்னங்கிறதா என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட், கரெக்டா? பட் நான் மெஷர் பண்ணும்போது இங்க இருந்து மெஷர் பண்றேன். மெஷர்மெண்ட் எப்பவுமே இனிஷியல் பொசிஷன்ல இருந்து எடுப்பாங்க. அப்ப நான் மெஷர் பண்ணும்போது ஸ்டார்டிங் 0ல இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றேன். ஸோ 0ல இருந்து வந்திருக்க தூரத்தை மெஷர் பண்ணியாச்சு. இந்த தூரம் 8 மீட்டர்னு வச்சுக்கோங்க. என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் எவ்வளவு? 3 மீட்டர்ல இருந்து 8 மீட்டர் தூரத்துக்கு வந்திருக்கு. அப்ப 5 விச் இஸ் 8 மைனஸ் 3, கரெக்டா? ஸோ இந்த எஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்னு எழுதுவாங்க. இந்த டேர்ம் இடையில உள்ள வரும். இதை பார்க்கும்போது நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்ங்கிறது தான் உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3, இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம ரெண்டு மெத்தட்ல டெரைவ் பண்ண போறோம். ஒன்னு ஏரியா மெத்தட், கிராஃபிக்கல் மெத்தட். இன்னொன்னு இன்டகிரேஷன் மெத்தட். ஸோ முதல்ல கிராஃபிக்கல் மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ என்னோட ஆப்ஜெக்ட், ரைட், நம்ம இங்க எடுக்க போற கேஸ் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலா ஒரு வெலாசிட்டி v நாட்ங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு. ஸோ இனிஷியலா அது v நாட்ங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருக்கு, இனிஷியல் வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியில போயிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட், ரைட், லெட் அஸ் அஸ்யூம் நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம், மூவி பார்க்க தான் போறோம். மூவிக்கு டைம் ஆயிடுச்சு, ஃப்ரெண்டு கால் பண்றாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல மூவியே ஸ்டார்ட் ஆயிருண்டா, கொஞ்சம் சீக்கிரமானு. நம்ம ரொம்ப பொறுமையா போயிட்டு இருந்தோம். நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போகலாம், ரொம்ப ஸ்பீடா, அதிவேகம் ஆபத்துங்கிறனால கொஞ்சம் ஸ்பீட் ஆகுறோம். லெட் அஸ் அஸ்யூம் இனிஷியலா என் கொலீக் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப பொறுமையா தான் வண்டி ஓட்டுவார். 30 கிலோமீட்டர்ல போக வண்டி, கொஞ்சம் ஸ்பீடா தான் போடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அந்த 30ல போயிட்டு இருந்த நம்ம ஒரு 35-40 ஆகுறோம். அதுதான் இன்க்ரீஸ் பண்ற ஸ்பீடு. ஏன்னா 45-50க்கு மேல ரிஸ்க் தான். ஸோ அப்போ 30ல போயிட்டு இருந்த இனிஷியல் வெலாசிட்டியை நான் ஒரு 40 ஆகுறேன். அப்ப ஆக்சலரேட் பண்றேன். ஆக்சலரேட் பண்ணோன்னு என்ன ஆகும்? என்னோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், கரெக்டா? அப்ப இனிஷியலா என் வெலாசிட்டி v நாட் அப்படிங்கிறது, நான் எப்ப ஆக்சலரேட் பண்றேனோ அதை தான் நான் டைம் t ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் மூவ் ஆயிட்டு தான் இருக்கேன். இங்க இந்த ஆக்சலரேஷன்னால என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், கிளியரா? அப்ப இந்த ஆக்சலரேஷன்னால நடக்கிறத பாக்குறதுனால நான் ஆக்சலரேஷனை ஸ்டார்ட் பண்ற டைம் தான் t ஈக்குவல் டு 0. அப்ப நம்ம இப்ப ஆக்சலரேட்டர் ஃபோன் வருது, ஓரமா ஒதுக்கி அட்டன் பண்றோம். ஏய் சொல்றா, வந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் சீக்கிரம் வாடா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். ஓகேடா அந்த வரேன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க கேஸ்ல நம்ம ஸ்டாப் பண்ணல, பட் நியாயமா போனை ஓரம் கட்டி தான் பேசணும், ரைட்? அதுக்குள்ள நம்ம டீப்பா போக போறது இல்லை. ஸோ அப்போ அங்க இருந்து ஸ்பீட் ஆகிறோம். இல்ல பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்டு போன் அட்டன் பண்ணான்னு வச்சுக்கோமே. ஸோ 2 பேரா போறோம், பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்டு போன் அட்டன் பண்ணி ஏன் வந்துட்டு இருக்கேன்டா சொல்றோம்னா, ஸ்பீடாவான்னு சொன்னோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ல இருக்க டிரைவர்கிட்ட சொல்றோம், டேய் கொஞ்சம் ஸ்பீடா தான் போயேண்டா அப்படின்னு. அப்ப v நாட் அப்படிங்கிற வெலாசிட்டியில போயிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு இப்போ வெலாசிட்டியை ஆக்சலரேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்றாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி என்னோட ஃபைனல் வெலாசிட்டி 40 தொட்டாச்சு, சரியா? 30ல போயிட்டு இருந்த நான், இது எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன், இதை நீங்க எழுத வேண்டாம். இன்க்ரீஸ் பண்ணி 40 தொட்டிருக்கேன். இந்த ஆக்சலரேட் பண்ண டைம்ல என் வெலாசிட்டி என்ன சேஞ்ச் ஆகுது, அந்த டைம்ல நான் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேங்கிறத நம்ம டெரைவ் பண்ண போறோம், கரெக்டா? இது ஆக்சலரேட்டட் மோஷன், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்.
வெலாசிட்டி லைனை பார்த்தாலே தெரியும். அப்பதான் இந்த லைன் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும். 9th நீங்க படிச்சிருக்கீங்க கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ இதை நான் வந்து பிக்டோரியல் அப்படி மாத்துறேன். இப்போ ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் என்ன கொடுக்கும்? டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? ஏரியா ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். இது நீங்க எல்லாருமே படிச்சதுதான். அகைன் 9th படிச்சாச்சு. ஏன்னா ஒரு டைமென்ஷன் டைம், இன்னொரு டைமென்ஷன் வெலாசிட்டி. சரியா? ஒரு டைமென்ஷன் டைம், இன்னொரு டைமென்ஷன் வெலாசிட்டி. ஸோ இதை நான் 2 நோன் ஃபிகரா மாத்துறேன். ஏன்னா எனக்கு ஏரியா தான் கண்டுபிடிக்கணுங்கும் போது இதை நான் 2 நோன் ஃபிகரா மாத்துறேன். ஒன்னு ஒரு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். இங்க பார்க்க ஸ்கொயர் மாதிரி தெரியுது, உங்க புக்லயும் அப்படிதான் இருக்கும். பட் அது ஸ்கொயரா தான் இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு பேரலோகிராம்னு எடுத்துக்கலாம். மோர் ப்ரிசைஸ் எதுனாலும் பொருந்திடும். ஸோ இது ஒரு பேரலோகிராம். ஸோ இன்னொன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. கரெக்டா? ஒரு ஸ்கொயரும் ஒரு ட்ரையாங்கிளும் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட மொத்த ஏரியா எனக்கு தெரிஞ்சுனா போதும். ஸோ இந்த ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 டெரிவேஷன் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஆக்சலரேஷனோட இருந்து எடுப்பாங்க v. ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் t minus 0. ஏன்னா ஃபைனல் டைம் t, இனிஷியல் டைம் 0. கிளியரா? ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் வெலாசிட்டி v0. அப்போ a ஈக்குவல் டு v minus v0 by t. So at equal to v minus v0, v equal to v0 plus at. முதல் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணிட்டோம் டைரக்டா ஃபார்முலால இருந்து. இங்க நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்க போறேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இந்த 2 ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு, ஈக்குவேஷன் 1. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க எனக்கு தேவை ஏரியா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் s is equal to ஏரியா ஆஃப் ஷேப் 1 and 2. 1 plus area of 2. ஏன்னா area of the shape தான் வந்து area of the velocity time graph தான் displacement. ஸோ இதோட ஏரியா அப்படிங்கும்போது எனக்கு இந்த டைமென்ஷன் என்ன? இங்க 0. இதான 0,0 பாயிண்ட். இங்க இருக்கு 0,0 பாயிண்ட். இப்போ இங்க இருந்து v0. அப்போ இது v0, இது 0. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா v0 minus 0, which is technically v0. இது t minus 0, which is technically t. இப்போ எனக்கு ஏரியா ஆஃப் 1, that is square or rectangle or rhombus, parallelogram is actually v0 into time. வேலை முடிஞ்சு. இப்போ எனக்கு அடுத்தது யாரை கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? half bh ஃபார்முலா. கரெக்டா? half bh. ஸோ அப்போ எனக்கு பேஸ் அகைன் டைம் தான். ஹைட் இந்த இடத்துல வெலாசிட்டி v, இந்த இடத்துல v0. அப்போ இது என்ன வரும்? v minus v0 தான் என்னோட வெலாசிட்டி. தட் இஸ் மை ஹைட், ரைட்? y டைமென்ஷன். அப்போ half into time into v minus v0. டெரிவேஷனை முடிச்சாச்சு. இங்க இருக்கு v minus v0 ஓட வேல்யூ in terms of at. So அப்போ s is equal to v0 t plus half t into v minus v0 க்கு பதிலா at போடுறோம், which is v0 t plus half at square. So s equal to ut plus half at square கிடைத்து விட்டது. முடிஞ்சு போச்சு. சரியா? இது equation 2. equation 1 டெரைவ் பண்ணியாச்சு, equation 2 டெரைவ் பண்ணியாச்சு. equation 3. இந்த equation 3 மட்டும் எங்க இருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கிளியரா? சோ இந்த equation 2ல எங்க இருக்குல்ல, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை நான் எடுத்து, சரியா, இதை எடுத்து இங்க எழுதுறேன். சோ இதோட வேல்யூ வந்து vs equal to v0 t plus half vt minus half v0 t. சோ அந்த half t உள்ள கொண்டு போயிருக்கேன். ஸோ இதில் நல்லா பாருங்க, இந்த ரெண்டும் லைக் டேர்ம். ஒரு v0t அரை v0t போனா என்ன கிடைக்கும்? half v0t. ஸோ half v0t plus half vt. இப்போ நான் இந்த half t வெளியே எடுத்துடுறேன். ஸோ மிச்சம் இருக்கிறது v0 plus v. கிளியரா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து அகைன் இந்த ஈக்குவேஷன் இதை தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், 2 இடத்துலயுமே யூஸ் பண்ணிருக்கோம். இதுல இருந்து நான் at, கரெக்டா, எனக்கு அங்க என்ன இருக்கு? at equal to v minus v0. So t equal to v minus v0 by a. இதை t க்கு பதிலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? s equal to half into t க்கு பதிலா v minus v0 by a into v0 plus v. So 1 by 2a வெளியே எடுத்துடலாம். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? a plus b into a minus b, b square minus v0 square. So அப்போ 2as, இந்த 2a அந்த சைடு கொண்டு போனா 2as is equal to v square minus v0 square. இந்த v0 square எங்க கொண்டு வரேன்? So v0 square plus 2as is equal to v square. மூணாவது ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. v square equal to u square plus 2as. இது ஈக்குவேஷன் 3. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கிளியரா? இது ஒரு கஷ்டமே கிடையாது.
ரொம்பவே ஈஸியான ஒரு டெரிவேஷன் தான், அசால்ட்டா உங்களால தட்டி தூக்க முடியும். இந்த லெசன்ல ரெண்டே டெரிவேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இது ஒரு டெரிவேஷன். அடுத்த டெரிவேஷன் கால்குலஸ் மெத்தட்ல டெரைவ் பண்ண சொல்லுவாங்க, அதையும் பார்த்துடலாம். அப்போ when acceleration is constant, questionல இது கொடுத்துருவாங்க, acceleration is equal to a constant, derive the formula for equations of motion using the method of calculus. ஒரே ஃபார்முலா மட்டும்தான் இதுல உங்களுக்கு தெரியணும். x பவர் n ஓட இன்டகிரேஷன் x பார் n plus 1 by n plus 1, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. x பார் n ஓட இன்டகிரேஷன் x பார் n plus 1 by n plus 1. ஸோ இப்போ எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஸோ நான் இங்கே ஆக்சலரேஷனோட இதில் தான் போன சம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் ஃபார்முலால தான் ஆரம்பிப்போம். பட் இது கால்குலஸ் மெத்தட் அப்படிங்கிறனால நம்ம ஆக்சலரேஷனோட ஆக்சுவல் ஃபார்முலாவை எழுதணும். dv by dt, slight change in velocity for a small change in time. So dv by dt தான் acceleration. ஸோ எப்பவுமே இந்த de terms dv இது சேர்த்து தான் படிக்கணும். dv தான் term, d into v கிடையாது. இது del v அப்படிங்கிறதோட ஒரு ஸ்மால் இதுதான். என்ன இங்க இந்த v வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கணும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கணும், சேஞ்ச் இன் டைமும் கம்மியா இருக்கணும். ரொம்ப முக்கியமானது அதான். இது வந்து dt less than t ஸ்மாலா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இதா இருக்கும். ஓகே, now இந்த a dt இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணனா ஈக்குவல் டு dvன்னு கிடைக்கும். இது ஒரு ஸ்மால் டேர்முக்கு. அகைன் நீங்க இன்டகிரேஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, பார்த்துட்டு வந்தாதான் புரியுங்கிறனால கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. ஸோ இங்க நான் இன்டகிரேட் பண்றேன், ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்றேன். எதுக்காகனா ஃபுல்லா ஆகிறதுக்காக. ஸோ என்னோட டைம் எங்க ஆரம்பிச்சிச்சு, அந்த டயக்ராம் மாதிரியே தான். டைம் 0ல இருந்து டைம் t ஈக்குவல் டு tல என்னோட வெலாசிட்டி v0ல இருந்து ஃபைனல் வெலாசிட்டி v-ஆ மாறுது. சரியா, இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது என்னோட டெர்மினல் எண்ட் பாயிண்ட். ஸோ அப்போ இனிஷியலா எங்க ஆரம்பிக்குது, டைம் 0ல ஆரம்பிக்குது. எங்க முடியுது, tங்கிற டைம்ல முடியுது. அது 5 செகண்ட் 6 செகண்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம். கரெக்டா, என்னோட வெலாசிட்டி v0ல ஆரம்பிச்சு vல முடியுது. இப்ப இந்த ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ரொம்ப முக்கியம். ஏங்கிறது யார், ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப இந்த கான்ஸ்டன்ட் என்னால இன்டகிரேஷன்ல இருந்து வெளியே எடுக்க முடியும். ஸோ a இன்டூ இன்டகிரல் 0 to t, இங்க 1 போட்டுக்கலாமா ரெண்டு இடத்துலையும். ஸோ 1 அப்படிங்கிறத நான் t பவர் 0ன்னு எழுதுறேன். எனிதிங் பவர் 0 1, t பவர் 0 dt ஈக்குவல் டு இன்டகிரல் v0 to v 1 v பவர் 0 dv. இப்போ v பார் 0 நல்லா பாருங்க, x பார் என்னோட இன்டகிரேஷன் என்ன, x பார் n plus 1 by n plus 1, that is 0 plus 1 by 0 plus 1 t ஆ மாறும். அதே மாதிரி v பவர் 0 ஓட இன்டகிரேஷன் v பார் 0 plus 1 by 0 plus 1 v ஆ மாறும். அப்ப எனக்கு இங்க என்ன வரும், a into t 0 to t, upper limit lower limit ன்னு சொல்லுவாங்க, is equal to v0 to v. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a இன்டூ டி மைனஸ் போட்டு லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 இஸ் ஈக்குவல் டு அகெயின் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்றோம் v, மைனஸ் போட்டு லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்றோம் v0. at இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் v0, v ஈக்குவல் டு v0 பிளஸ் at. அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியாச்சு. கிளியரா, அதே தான் v ஈக்குவல் டு u பிளஸ் at இங்க கால்குலஸ் மெத்தட்ல டெரைவ் பண்ணியிருக்கோம். Now second equation என்ன, போனதுலயுமே என்ன யூஸ் டெரைவ் பண்ண, s ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர் தான். இங்க அதே தான் ட்ரை பண்ண போறோம். அதுக்கு நம்ம இங்க எடுத்துக்க போறது dv velocity is equal to dx by dt. velocity எடுக்கும், velocity is equal to dx by dt. again இந்த dt எங்க கொண்டு வரோம். so v dt is equal to dx. ஸோ இன்டகிரல் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ணும்போது இனிஷியல் டைம் t ஈக்குவல் டு 0ல இருந்து ஃபைனல் டைம் t ஈக்குவல் டு tக்கு என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் x0ல இருந்து xக்கு மாறுது. நம்ம ஸ்டார்டிங்ல பேசின கான்செப்ட். கிளியரா, ஓகே. இங்க ஒரு சின்ன சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த v இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். சரியா, v வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். டைம் மாற மாற என்னோட வெலாசிட்டி மாறுது. கிளியரா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமுக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த டயக்ராம்ல பாருங்க, இந்த டைம்ல இருக்கிற என்னோட வெலாசிட்டியை விட இந்த டைம்ல இருக்க என்னோட வெலாசிட்டி வேற. ஸோ அப்போ வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. டைம் போக 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 வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப என்னோட வெலாசிட்டி இஸ் a function of time, not a constant. அப்ப என்னால அதை வெளியே எடுக்க முடியாது. ஆக்சலரேஷனை வெளியே எடுத்த மாதிரி இந்த வெலாசிட்டியை வெளியே எடுக்க முடியாது. பட் v ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, v0 பிளஸ் at, இதை போட முடியும். கரெக்டா, இந்த ஃபார்முலாவை என்னால போட முடியும். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் வேணும்.
இதுல இந்த v0 வந்து கான்ஸ்டன்ட், ஸ்டார்டிங்ல இருந்த வெலாசிட்டி. ஏன்னா ஆக்சலரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில தான் போய்கிட்டே இருக்கேன். நான் சொன்னேன் அந்த 30 கிலோமீட்டர்ல இப்போதைக்கு பொறுமையா ஓட்டுவாங்க. ஸோ அப்ப அந்த 30 கிலோமீட்டர்ல போயிட்டு இருந்தேன்னா v0 ஒரு கான்ஸ்டன்ட், இந்த ஆக்சலரேஷன் ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப எனக்கு டைம் மட்டும் தான் வேரியபிள், இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் தான் பண்ண போறோம், பிரச்சனை இல்லை. புரியுதா? ஸோ அப்ப நான் அதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இதெல்லாம் நீங்க எழுத வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கிறேன். கிளியரா? எக்ஸாமுக்கு நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அப்ப இன்டகிரல் 0 to t vக்கு பதிலா v0 plus at into dt is equal to integral x0 to x dx. இப்ப இந்த dt உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். இன்டகிரல் 0 to t v0 dt plus again தனியா இன்டகிரல் 0 to t at dt is equal to integral x0 to x dx. எல்லாம் பாருங்க, இங்க x வேரியபிள், xல தான் டேர்ம்ஸ் இருக்கு, t ல தான் டேர்ம்ஸ் இருக்கு. t யோட லிமிட்டை தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இன்டெப்தா 11th படிப்பீங்க, சாரி 12th படிப்பீங்க. ஸோ இந்த v0 கான்ஸ்டன்ட், v0 வெளியே எடுத்துட்டு இன்டகிரல் 0 to t t பவர் 0 dt, ஏன்னா ஒண்ணுமே இல்லை, பிளஸ் இன்டகிரல் 0 to t a வெளியே எடுத்துட்டேன், t பவர் 1 ஆல்ரெடி t இருக்குல்ல, ஸோ t பவர் 1 dt ஈக்குவல் டு இன்டகிரல் x0 to x பவர் 0 dt. இந்த மூணோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பேசணும், அதனால நான் டைரக்டா இன்டகிரேட் பண்றேன். ஸோ v0 t பவர் 0 இன்டகிரேஷன் t 0 to t பிளஸ் a இன்டூ t பவர் 1க்கு ஃபார்முலா போட்டீங்கன்னா t பவர் 2/2 கிடைக்கும், ஆட் ஆகி 0 to t is equal to x பவர் 0க்கு x, x0 to x. அப்போ v0 இன்டூ t minus 0 பிளஸ் a/2 இன்டூ t square minus 0 square is equal to x minus x0. இந்த x minus x0 தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் s ன்னு எழுதிக்கலாம். ஆனால் உங்க புக்ல எழுதியிருக்க மாட்டாங்க, எழுதினாலும் தப்பு இல்லை. இங்க v0 t பிளஸ் ஹாஃப் at ஸ்கொயர் டெரைவ் பண்ணியாச்சு. கரெக்டா? v0 ஸோ s equal to ut பிளஸ் ஹாஃப் at ஸ்கொயர். செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடுச்சு. தேர்ட் ஈக்குவேஷனுக்கு மறுபடியும் வந்து நம்ம ஆக்சலரேஷனோட ஃபார்முலாக்கு போவோம். dv by dt, நான் மேலையும் கீழே dx கொண்டு மல்டிப்ளை பண்றேன். ஸோ dx and dx which is equal to, இந்த ஸ்டெப் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ இதை செயின் ரூல்னு சொல்லுவாங்க. அகைன் பார்ஷியல் ஃபிராக்ஷன் இல்லை, பாராமெட்ரிக் ஃபார்ம். 12th தான் இது டீப்பா இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன்லாம் படிப்பீங்க. பாராமெட்ரிக் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, அதில் நீங்க படிக்கிற விஷயம். இப்பவுமே யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னா இந்த 12th CBSE சாப்டர் 5யோட வீடியோஸ்ல உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். பட் அன்னெசரி டைம் வேஸ்டேஜ். ஸோ dv by dx பிரிச்சு எழுதிக்கிறேன், இந்த ரெண்டையும் ஜோடி சேர்க்கிறேன், இன்டூ dx by dt. இதான் என்னோட a. Now what is dx by dt? இப்போ தான் யூஸ் பண்ணோம். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ங்கிறது வெலாசிட்டி. அப்போ v dv இதுக்கு பதிலாக வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்றேன், by dx is equal to a. அப்ப எனக்கு a dx is equal to v dv. இன்டகிரேட் பண்றேன். x எங்க இருந்து எங்க மாறும்? x0ல இருந்து x ஆ மாறும். அப்ப வெலாசிட்டி இங்க t போட்டக்கூடாது, வெலாசிட்டியோடது என்ன? v0 to v. அவ்வளவுதான். இன்டகிரேட் பண்ணா a வெளியே வந்துடும். 1 dx ஓட இன்டகிரேஷன் x, x0 to x is equal to v க்கு v square by 2. இப்போ தான் இன்டகிரேட் பேசணும், கரெக்டா? v பவர் 1 plus 1 by 1 plus 1, v square by 2, v0 to v. இப்போ a into x minus x0 upper limit minus lower limit is equal to v square by 2 minus v0 square by 2. by 2 அங்க கொண்டு போறேன், 2a x minus x0 by s போட்டா v square minus v0 square. So v square equal to v0 square plus 2as. மூணாவது ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியாச்சு. ரொம்ப முக்கியமான டெரிவேஷன் ரெண்டுமே ஈஸியான டெரிவேஷனும் கூட. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ரைட், தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.